வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பெசரட்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெசரட்டு தோசை பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இப்போ இது 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போது இது நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது 5 மணி நேரம் போல் இருக்குது. இப்போ நாம் இதை வடிகட்டிடலாம். இப்போது நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சைப்பயிறு அரிசியை சேர்த்துடலாம். நான் எல்லா பச்சைப்பயிறு அரிசியும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துலாம். நான் இங்கே முதல்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் அரைக்கும்போது 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். மொத்தம் இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக தோசை பண்ணுற மாதிரி மாவு புளிக்க வைக்க வேண்டாம். இது அரைச்ச உடனே நாம் தோசை சுட்டுடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். மாவு ஊற்றும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் கழித்து மேலே இப்படி ட்ரை ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இல்லைனா நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி இந்த ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரௌன் நிறம் ஆனதுக்கப்புறமா இப்போ நாம் தோசையை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ இன்னொரு தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தவா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. தோசை மாவு ஊற்றும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்ல ப்ரௌன் நிறம் ஆயிட்டு இப்போ நாம இத தவால இருந்து எடுத்துறலாம்.
பாருங்கள், இதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பெசரட்டு தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.